ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 1954ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பயணத்தில் ஒரு மறக்க முடியாத வருடம் அப்படின்னே சொல்லலாம். வருட கடைசியில வெளியான எதிர்பாராதது நிஜத்துல கூட அப்படியே தமிழ் சினிமாவின் முதல் மாறுபட்ட காதல் சித்திரம், ஸ்ரீதர் எழுதிய ஒரு திரைப்படம். அன்றைய கல்லூரிகளில் பாடத்தை விட அதிகம் ஒப்பிக்கப்பட்டவை ஸ்ரீதருடைய வசனங்கள் தான். சுமதியாக பத்மினியும் சுந்தராக கணேசன் அவர்களும் பேசிய வசனங்கள் மிகவும் பிரபலமடைந்தது. நல்ல கதை அண்ட் வசனம் அப்படின்றதுக்காக ஸ்ரீதருக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் குவிந்தன. இந்த திரைப்படம் கண்ட இமாலய வெற்றியின் மூலம் ஸ்ரீதர் சிவாஜி அவர்களுடைய உற்ற நண்பராக மாறினார். தமிழ் சினிமாவின் புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் எதிர்பாராதது படத்தின் மூலம் திரைக்கதை ஆசிரியராக திரையுலகில் அறிமுகமான பின்னாட்களில் பிரபல இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் பல மொழிகளில் வெற்றி படங்களை கொடுத்தாரு. இவர் தனது நண்பர்களுடன் இணைந்து வீனஸ் பிக்சர்ஸ் அப்படின்ற பட நிறுவனத்தை தொடங்கினார். ₹1 கூட முதலீடு இல்லாமல் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனத்தில் முதல் படமாக அமரதீபம் ப்ரொடியூஸ் ஆனது. சிவாஜி அவர்கள், பத்மினி, சாவித்ரி ஆகிய மூவரும் முன்பணம் வாங்காம நடிச்ச அந்த படம் பெரிய வெற்றியை பெற்றிருந்துச்சு. சிவாஜி அவர்கள் நடித்த பல படங்களுடைய கதையை கேட்டா அப்பவே எந்த மாதிரியெல்லாம் யோசிச்சிருக்காங்க அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கும். அப்படி ஒரு கதை தான் எதிர்பாராதது. படத்துடைய பெயருக்கு ஏற்ப கதையும் எதிர்பாராத திருப்பங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கும். எதிர்பாராதது திரைப்படத்துல சிவாஜி அவர்கள் திருச்சியில படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் தங்கி இருக்கும் வீட்டு உரிமையாளருடைய மகள் தான் பத்மினி. சிவாஜியும் பத்மினியும் காதலிக்க ஆரம்பிப்பாங்க. இதுல பத்மினியுடைய தந்தைக்கும் உடன்பாடு தான். படிப்பை முடித்த சிவாஜி அவர்கள் சென்னையில் இருக்கும் தந்தையிடம் அனுமதி வாங்க செல்வாரு. இந்த கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் நாகையா. அந்த நேரம் அமெரிக்காவில் படிப்பதற்கு சிவாஜி அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஒன்று கிடைக்கும். எளிதில் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு அப்படின்றதால சிவாஜி அவர்களுடைய தந்தை சிவாஜி அமெரிக்கா சென்று 2 வருட படிப்பை முடித்த பின் பத்மினியை மணக்கலாம் அப்படின்னு சொல்வாரு. சிவாஜி அவர்களும் இந்த விஷயத்த பத்மினி மற்றும் அவருடைய தந்தை கிட்ட சொல்லிட்டு அனுமதி வாங்கிவிட்டு அதுக்கப்புறம் அமெரிக்கா போயிடுவாரு. அப்போதுதான் முதல் எதிர்பாராத சம்பவம் ஒன்று நடக்கும். சிவாஜி சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகி அனைவருமே மரணம் அடைந்ததாக செய்தி வரும். அனைவரும் உடைந்து போவார்கள். சிவாஜி அவர்களுடைய தந்தை அனைத்து சொத்துக்களையுமே விற்று திருச்சிக்கு இடம் மாறுவார். அவருடைய நண்பர் அவரை வற்புறுத்தி கடைசி காலத்தில் அவரை பார்த்து கொள்ளவும் யாராவது வேண்டுமே அப்படின்னு இன்னொரு திருமணம் செய்து கொள்ள சொல்வார். முதல்ல மறுப்பு தெரிவித்த அவர் அதுக்கப்புறம் சம்மதிப்பார். இந்த கதைக்கு இணையாக பத்மினியுடைய அண்ணனுடைய கதை சொல்லப்படும். பெங்களூரில் டாக்டராக இருக்கும் பத்மினியுடைய அண்ணன் சூதாட்டத்தால் சொத்துக்களை இழந்து தலைமறைவாகி இருப்பார். அவருடைய மனைவி திருச்சியில் உள்ள பத்மினியுடைய வீட்டில் தஞ்சமடைவாங்க. கடன் தொல்லையின் காரணமாக பத்மினி திருமணம் செய்ய சம்மதிப்பாங்க. இதுதான் ரசிகர்கள் எதிர்பார்க்காத இரண்டாவது எதிர்பாராத திருப்பம். பத்மினி மணக்க சம்மதித்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகையாவை. தனது மகனின் காதலி பத்மினி அப்படின்றதோ தனது காதலனுடைய தந்தை நாகையா அப்படின்றதோ 2 பேருக்குமே தெரியாது. திருமணம் நடக்கும் அந்த நாள்ல இந்த திருமணத்துல உடன்பாடு இல்லாத பத்மினியுடைய தந்தை இறந்து போயிடுவாரு. தான் செய்த தவறை உணர்ந்து நாகையா மொத்த சொத்தையுமே பத்மினி பெயருக்கு எழுதி வைத்துவிட்டு காசி, ராமேஸ்வரம் அப்படின்னு ஆன்மீக சுற்றுலா போவார். கணவன் சொல்லி கொள்ளாமல் சென்றாலும் எங்கோ இருக்கும் அவருடைய நினைவாக வாழ்ந்து வருவாங்க பத்மினி அவர்கள். இந்த இடத்துல 3வது எதிர்பாராத ஒரு திருப்பம் வரும். ஆன்மீக சுற்றுலா போன இடத்துல கண் தெரியாம பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் தனது மகன் சிவாஜிய நாகையா மீட் பண்ணுவாரு. விமான விபத்துல சிவாஜி இருந்திருக்க மாட்டாரு. பார்வை மட்டுமே போயிருக்கும்.
சிவாஜி தன்னை பத்மினியுடைய வீட்டுக்கு அழைத்து செல்லுமாறு சொல்வாரு. அதன் பிறகுதான் சிவாஜியுடைய காதலியை தான் மணந்திருக்கோம் அப்படின்னு நாகையாவுக்கு தெரிய வரும். எதிர்பாராத திரைப்படத்துல தின்னு பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்ற ஒரு காமெடியான ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலை KR செல்லமுத்து அவர்கள் பாடியிருப்பாரு. இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியவர் KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள். சிவாஜி அவர்கள் இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாம பத்மினியை திருமணம் செய்ய வற்புறுத்துவாரு. பத்தினியான பத்மினி கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு இருப்பாங்க. இதை அறிந்து கொண்ட நாகையா அவர்கள் தான் இறந்து விட்டதாக ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு அனைவரையும் நம்ப வைப்பாரு. புருஷன் தான் இறந்துட்டாரு அப்படின்னு மீண்டும் சிவாஜி அவர்கள் பத்மினி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறியா அப்படின்னு பத்மினி சிவாஜியை அடிச்சிடுவாங்க. எதிர்பாராதது படத்துக்கு பெரிய பலம் பிரபல இசையமைப்பாளர் CN பாண்டுரங்கன். அவங்க கம்போஸ் பண்ணின அற்புதமான பாடல்கள். ஜகம் எழும் நீயே அம்மா அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த ஒரு பாடல் எதிர்பாராதது திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியவங்க கனகசுரபி அவர்கள். CN பாண்டுரங்கனுடைய இசையில ராதா ஜெயலட்சுமி இந்த பாடலை பாடியிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.